டாக்டர், எக்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு ரேபிட் ஃபயர் ஒன்று போகலாமா? எஸ், சூப்பர், போகலாமே. டாக்டர், ஒரு நாளைக்கு எத்தனை எக்கு சாப்பிடலாம்? ஒரு ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு எக்குக்கு மேலே சாப்பிட வேண்டாம். அதே இது ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக இருந்தால் ஒரு 1 to 2 எக் வரை சாப்பிட்டுக்கலாம். டாக்டர், நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடலாமா இல்லை பிராய்லர் முட்டை சாப்பிடலாமா? நாட்டுக்கோழி முட்டை தான் சேஃப். மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் லோ கொலஸ்ட்ரால் இருக்குது, அதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த பிராய்லர் கோழி வளர்க்குற விதம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து வளர்க்குறாங்க. அதனால பிராய்லர் கோழியில் நாட்டுக்கோழி முட்டையை விட ஜாஸ்தியாக கொலஸ்ட்ரால் இருக்குது, கம்மியாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதனால நாட்டுக்கோழி முட்டை தான் சிறந்தது. டாக்டர், பாயில்டு எக் சாப்பிடலாமா இல்லை பச்சை முட்டை அப்படியே சாப்பிடலாமா? பாயில்டு எக் தான் சிறந்தது. பச்சை முட்டையில் பார்த்தீங்கன்னா சால்மோனெல்லான்னு ஒரு பாக்டீரியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து உங்களுக்கு டயரியா காஸ் பண்ணும். பச்சை முட்டையை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அண்ட் விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து கம்மியான அளவு அப்சர்வ் ஆகுது. பாயில் பண்ணும்போது இந்த புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ் ஜாஸ்தியாகவே அப்சர்வ் ஆக உதவுது. அதனால நீங்கள் பாயில்டு முட்டை தான் சாப்பிட்றது நல்லது. டாக்டர், எப்படி முட்டை சாப்பிட்டா நல்லது? நான்லாம் கலக்கி தான் நல்லா சாப்பிடுவேன். முட்டையை சாப்பிட்றது பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி சாப்பிட்றது நல்லது. இல்லை பாயில் பண்ணது உங்களுக்கு பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஸ்கிராம்பிள்ட் எக்காக நீங்கள் சாப்பிடலாம். ஸ்கிராம்பிள்ட் எக் வித்தவுட் ஆயில் ஆர் பட்டர் வித் மல்டிபிள் வெஜிடபிள்ஸோட சாப்பிட்டுக்கோங்க. நான் டாக்டர் ரூஃபஸ் டிமல், உங்கள் இதய நல மருத்துவர். இதுபோல ஹார்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதுங்க.